இன்றைக்கி என்ன ரெசிபின்னா பாசிப்பயிறு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 கப் அளவு பாசிப்பயிரை ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஊற வச்சு பண்ணோம்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வறுத்து பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் டைமும் சேவ் ஆகும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நான் நறுக்கி எடுத்துருக்கேன். 2 தக்காளி நறுக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, இது மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 100 ml அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நார்மலான கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம கடுகும் சீரகத்தையும் இதில் போட்டுக்கலாம். கடுகும் சீரகமும் இப்போ போட்டாச்சு. கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப கருகிற வேணாம், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்கலாம். இந்த மாதிரி தனித்தனி பீசஸாக பிரிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் லைட்டான ப்ரௌன் கலரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மசாலாவுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இந்த மசாலா நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பாசிப்பயிரை இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும், அதாவது எல்லா பாசிப்பயிலையும் மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வறுத்து மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கோம், இன்னும் நம்ம வேக வைக்கல. அதுக்காக நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி வந்தோடனே பாசிப்பயிறு வேகிறதுக்காக அது முங்குற அளவு நல்லா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அப்போ தான் அது நல்லா எல்லா பக்கமும் அந்த மசாலா ஒட்டும். இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல கட்டி மாதிரி இருக்கும். இப்போது நல்லா ஒரு தடவை கிளறி விட்டாச்சு. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போது நல்லா வெந்துருச்சு பாசிப்பயிறு ஃபுல்லாக. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போது நல்லா வெந்துருச்சு, நல்ல வாசமாக இருக்குது. இப்போது இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக புளி தண்ணி சேர்க்க போகிறோம். இது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சது, அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கெட்டியாகிறதுக்காக தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி நான் சேர்த்துக்கிட்டேன். இல்லை நீங்கள் கெட்டியாக அரைச்சி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா எல்லா பக்கமும் இருக்க மாதிரி கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தனால ரொம்ப அதிகமாக இதை நம்ம வேக வைக்க வேண்டாம். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து, அதாவது ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு 3 பல் பூண்டை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிறேன். அப்போ இதோட ஃப்ளேவர் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் சேர்க்குறதுனா சேர்க்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா விட்டுறலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட ரெசிபி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.